ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 28 நாளைய தினம் மாசி மாதத்தோட 3வது வெள்ளிக்கிழமை. கல்லுப்பு அப்புறம் வெள்ளை மொச்சை வைத்து மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளை மொச்சை கல்லுப்பு வைத்து என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தை வெள்ளிக்கிழமை, மாசி வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை, இப்படி வாரந்தோறும் மாதந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறோம். ஆனால் பணப்பிரச்சனை தீர்ந்த பாடா இல்லையே, இப்படி மனம் தொலை விட்டுறக்கூடாது. மகாலட்சுமியை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்யணும், வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் நாளைக்கு என்ன சிறப்பான வெள்ளிக்கிழமை, நாளைய தினம் மகாலட்சுமி தாயாருக்கு எந்த பொருளை வச்சு வழிபாடு செய்யணும், என்ன வழிபாடு செஞ்சால் பணம் காசு வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாளைய தினம் அற்புதமான மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை. இந்த வருடம் மாசி மாதத்தில் மொத்தமாக 5 வெள்ளிக்கிழமைகள் வருது. அதில் நாளைய தினம் 3வது வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள். நாளைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு, உங்கள் குடும்பத்துக்கு எந்த வகையில் வருமானம் வந்துட்டு இருந்தாலும் சரி, அந்த வருமானம் இரட்டிப்பாகும். உதாரணத்துக்கு நீங்கள் வேலைக்கு போய் சம்பாத்தியம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செய்து சம்பாத்தியம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, தினசரி வருமானம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் வருமானத்தை உயர்த்திக்கிறதுக்கு இந்த வழிபாடு நிச்சயம் கை கொடுக்கும். ஒருவேளை இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை நாளைய தினம் மாசி மாதத்தோட 3வது வெள்ளிக்கிழமை செய்ய முடியலையா, அதை பற்றி கவலைப்படாமல் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய மாசியோட அடுத்த ஏதாவது வெள்ளிக்கிழமைகளை தவறாமல் செஞ்சுருங்க. நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தமிழ் மாதங்களில் சில மாதங்கள் மட்டும்தான் ரொம்ப விசேஷமான மாதங்களாக கருதப்படுது. அந்த வகையில் இந்த மாசி மாதமும் எண்ணற்ற பலன்களை பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக திகழ்ந்துட்டுருக்கு. ஆடி மாதம் எப்படி அம்மனுக்கு விசேஷமானதோ அதே மாதிரி மாசி மாதம் இறை வழிபாடுகள் செய்யறதுக்கு உகந்தது. குறிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் அப்புறம் வெள்ளிக்கிழமைகள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த மாதிரி கிழமைகளில் என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் சகல விதமான செல்வங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா பார்க்கப்பட்டுருக்கு. இந்த மாசி மாதத்தில் எக்கச்சக்கமான விசேஷ தினங்கள் வரும். உதாரணத்துக்கு மாசி பௌர்ணமி, மாசி அமாவாசை, அதை விட முக்கியமான விசேஷ நாட்கள் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி, இன்னொரு பக்கம் மாசி மகம். இந்த நாட்கள் எல்லாமே மாசி மாதத்தில் நம்மளோட செல்வ வளங்களை பெருக்கிக்கிறதுக்காகவும் பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான நாட்கள். பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு நாள், குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உகந்த ஒரு நாள். அதை விட முக்கியமானது சுக்கிர பகவானோட அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்காக வெள்ளிக்கிழமைகளாக நாம் சுக்கிர பகவானை வழிபடலாம். ஒரு வீட்டில் ஒரு 5-6 நபர்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த 5-6 நபர்களில் யாராவது ஒரு நபருக்கு சுக்கிரதோஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி ஒரு நபர் சுக்கிரதோஷம் இருந்தாலும் அந்த ஒரு சுக்கிரதோஷம் மற்றவங்களுக்கு சுக்கிரதசை அடிக்க விடாமல் கிரக மாற்றங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட கிரக தோஷங்கள் ஓங்கி விழாமல் தாங்கி விழணும், சுக்கிரனோட பார்வை நம்ம மேலே விழணும், பரம ஏழையாக இருக்கக்கூடிய நாம் பணக்காரராக மாறணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானை வணங்குறதே சிறப்பு தான். அதை விட மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானை வணங்குறது பன்மடங்கு பலனை கொடுக்கக்கூடியது. இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை, பரிகார முறையை பிப்ரவரி 28ஆம் தேதி மாசி மாதத்தோட 3வது வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே தாராளமாக செய்யலாம். முடிஞ்சால் இரவு 8 மணி 9 மணி வரை இருக்கக்கூடிய சுக்கிரஹோரைன்னு சொல்லுவாங்க பாருங்க. வெள்ளிக்கிழமையில் மொத்தமாக சுக்கிரஹோரைகள் 3 நேரத்தில் வரும். காலையில் 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, இரவு 8 மணிலேருந்து 9 மணி. இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு சுக்கிரஹோரை நேரத்தில் இப்போ நாம் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யலாம். அப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க, நேரம் இல்லாதவங்க மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே தாராளமாக பயன்படுத்திக்கோங்க, தவறு கிடையாது. சின்னதாக ஒரு கிண்ணமோ ஒரு அகவிளக்கோ 2 எடுத்துக்கோங்க. அதில் 2 விதமான பொருட்கள் போட போகிறோம். ஏற்கனவே நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஒரு அகவிளக்கில் கொஞ்சமாக கல்லுப்பு, இன்னொரு கிண்ணத்தில் வெள்ளை மொச்சை. இந்த வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுத்துகிறோங்கிறது நம்மளோட சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். வெள்ளை மொச்சை சுக்கிர பகவானோட தானியம். முன்னாடி சொன்ன மாதிரி யார் ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் சுக்கிர தோஷம் இருக்கோ அவங்க ஒரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரையில் சின்னதாக ஒரு கிண்ணத்தில் வெள்ளை மொச்சையை வைத்து நீங்கள் சுக்கிர பகவானுக்காக படைக்கும் போது சுக்கிர தோஷம் படிப்படியாக நீங்கும். நிறைய பேர் வீடுகளில் இந்த சுக்கிர பகவானோட ஃபோட்டோ வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். எல்லா வீடுகள்லையும் அது பொதுவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட நபர்கள் என்ன செய்யலான்னா, சின்னதாக ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அது எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அந்த விளக்கு எரியக்கூடிய அந்த நேரம் அந்த விளக்கை நீங்கள் சுக்கிர பகவானாக பாவிக்கணும். அடுத்ததாக சின்னதாக ஒரே ஒரு கிண்ணத்தில் இல்லை அகல்விளக்கில் கல்லுப்பு எடுத்து வச்சுருப்பீங்க. கல்லுப்பு அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுத்துகிறோம்? மகாலட்சுமி தாயாரோட மறு உருவம். மகாலட்சுமி தாயார் அமரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த ஒரு கல்லுப்பு. இந்த 2 பொருட்களோட மகிமையை நம்ம ஒரே நேரத்தில் பயன்படுத்தும் போது
ஒரு பக்கம் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகமும் கிடைக்க போகுது, இன்னொரு பக்கம் சுக்கிர பகவானோட பார்வையும் உங்கள் மேலே விழப்போகுது. ஆனால் இந்த 2 பொருட்களையும் எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சுக்கிரவாரியில் பயன்படுத்தினா பயன்படுத்திக்கோங்க, இல்லைனா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறை விளக்கேற்றி வச்சுடுங்க. எல்லா விளக்கும் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டில் ஒரு விளக்கு கூட மிச்சம் இருக்கக்கூடாது. எல்லா விளக்குகளையும் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி தீபத்தை ஏற்றிடுங்க. அதுக்கப்புறமா சுக்கிர பகவானை பாவிக்கிறதுக்காக ஒரு விளக்கேற்றி வச்சுருப்பீங்க. அதுக்கு பக்கத்தில் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2 அமைப்பையும் சின்னதாக ஒரு மணப்பலகை தயார் செய்து அந்த மணப்பலகை மேலே கூட விளக்கையும் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இப்படி வைக்கும்போது மகாலட்சுமி தாயாரும் சுக்கிர பகவானும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அந்த ஃபோட்டோவுக்கும் விளக்குக்கும் முன்னாடி கிண்ணத்தில் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த கல்லுப்பையும் அந்த வெள்ளை மொச்சையும் அந்த ஃபோட்டோவுக்கு அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்சுட்டு முதல்ல உங்களோட குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. அடுத்ததாக மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கிட்டு ஓ மகாலட்சுமி தாயே போற்றின்னு ஒரு 9 முறை வாய்விட்டு சொல்லி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தோஷங்களும் கடன் பிரச்சனைகளும் காணாமல் போகணும். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறோமோ இல்லையோ, அத்தியாவசியமான பொருட்களுக்கு பஞ்சமில்லாத நிம்மதியான நிலையான வாழ்க்கை வாழணும்னு மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்டு அடுத்ததா ஓம் சுக்கிர பகவானே போற்றி, இல்லைனா சுக்கிர பகவானோட காயத்ரி மந்திரம் கூகுளில் கிடைக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு 9 முறை சுக்கிர பகவானோட காயத்ரி மந்திரத்தை வாய்விட்டு உச்சரிச்சுட்டு எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு யாருக்காவது சுக்கிரதோஷம் இருந்துச்சுன்னா அந்த சுக்கிரதோஷம் படிப்படியாக குறையணும், சுக்கிரதோஷத்தால் ஏற்படக்கூடிய அடி ஓங்கி விழாமல் தாங்கி விழணும்னு சுக்கிர பகவான்கிட்ட உங்கள் கோரிக்கையை முன் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் மற்ற விளக்குகளை ஏற்றி வச்சுருக்கீங்களே, அந்த விளக்குகள் எரியக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் அந்த கல்லுப்பும் அந்த வெள்ளை மொச்சையும் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை இரவு முழுக்க அந்த கல்லுப்பும் அந்த வெள்ளை மொச்சையும் பூஜையில் இருக்கலாம். மறுநாள் சனிக்கிழமை, அதாவது மார்ச் 1ஆம் தேதி பிறந்துடும். ஏன்னா இந்த மாதம் பிப்ரவரிக்கு 28 தேதி தான் வரும். மார்ச் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு அந்த கல்லுப்பை மட்டும் எடுத்து தாராளமாக தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. அந்த வெள்ளை மொச்சை நீங்கள் வச்சுருக்கீங்களே, அதை உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமாக போட்டுருங்க. அவ்வளவுதான். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். நீங்கள் அந்த கல்லுப்பையும் வெள்ளை மொச்சையும் பத்திரப்படுத்தி வைக்கணும், லாக்கர் பீரோவில் வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. மகாலட்சுமி தாயாரை அவருக்கு பிடித்த அந்த கல்லுப்பை வைத்து நீங்கள் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமி தாயார் அந்த கல்லுப்பில் வந்து அமர்ந்துருவாங்க. அதே மாதிரி சுக்கிர பகவானை நீங்கள் விளக்கேற்றி வச்சு அந்த விளக்கை சுக்கிர பகவானாக பாவிச்சு அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் வெள்ளை மொச்சையை படைக்கும் போது சுக்கிர பகவானோட பார்வை உங்கள் மேலே விழும். அது மூலயமா உங்கள் குடும்பத்துக்கு சுக்கிர திசை அடிக்கும். இப்படி ஒரே நேரத்தில் 2 விதமான தெய்வங்களோட அருளையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் கல்லுப்பு அப்புறம் வெள்ளை மொச்சை வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரம். மாசியோட 3வது வெள்ளிக்கிழமை நாளைக்கு முயற்சி பண்ணுங்க. தவற விட்டவங்க 4வது வெள்ளிக்கிழமை முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.